இந்த ஊரில் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்தில் நிச்சயிக்கப்பட்டு வாகன மகனியாகி யாரை ஊரகத்திற்கு நிறுத்தி பின்னங்கி செல்லக்கூடாது. மனிதர்கள் ஐயாவுடைய பிள்ளைகள் மக்கள் எதற்காக ஐயாவினுடைய வழிபாடு உதயமானது என்பது அறிந்தவர்கள். எனவே ஐயாவின் படியிலே நாம் பயணிப்போம், வெல்வோம், கலி அடைவோம், தர்மயுக வாழ்வோம். ஐயா வைகுண்டரின் 193வது உதய தின விழா. ஐயாவினுடைய வருகைக்கு பின்னால் தான் நம் போன்ற மக்களுக்கு ஆலய பிரதேசம் கிடைத்தது, ஆகமம் கிடைத்தது. தலைமைப்பதி முதல் பல்லாயிரக்கணக்கான தாங்கல்களில் வழிபடுகிற வழிபாட்டு உரிமை மக்களுக்கு கிடைத்தது. ஐயாவினுடைய உதய தினம் மக்களுடைய மனித உரிமை விடுதலை தினமாகும். ஐயாவினுடைய உதய தினம் மகளிர் விடுதலை தினமாகும். சமத்துவம், சமநீதி இந்த உலகத்திற்கு போதித்த முதல் குரல் ஐயாவினுடைய குரல். சமத்துவத்தை ஐயா போதித்ததால் தான், சமநீதியை ஐயா போதித்ததால் தான் இந்த ஐயாவினுடைய போதனையால் வீழ்ந்த ஆதிக்க சக்திகள் மீண்டும் சில குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஐயாவளி மக்கள் உணர்வுபூர்வமானவர்கள். மக்கள் எதற்காக ஐயாவினுடைய வழிபாடு உதயமானது என்பது அறிந்தவர்கள். எனவே ஐயாவின் படியிலே நாம் பயணிப்போம், வெல்வோம், கலி அடைவோம், தர்மயுக வாழ்வோம். ஐயா வைகுண்டர் உருவாக்கி தந்த கால கிடப்பாரே தற்காப்பதுவே என்ற தர்மம் தலை நிமிர்ந்து நிற்கும். துறவிகளும் ஞானிகளும் இந்த நாட்டிற்கு அவசியமில்லை. மனிதன் இல்லறத்தோடு வாழ வேண்டும். அந்த இல்லறம் காட்டுகிற நல்லற பாதைதான் இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டும். தமிழே வெல்லும். தமிழால் தான் தர்மயுக வாழ்வு இந்த உலகத்திற்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிற ஐயாவின் வழியிலே பயணிப்போம். தமிழ் வெல்லும், கலி அழியும், தர்மம் நிலைக்கும். அதற்கு ஐயாவளி வளர வேண்டும். ஐயாவினுடைய உணர்வுகள் மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லப்பட வேண்டும். எடுத்து சொல்லுவோம், வெல்வோம், கலி. 5 மாவட்டங்களுக்கு இன்னைக்கு விடுமுறை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஐயாவினுடைய உதயதனத்திற்கு விடுதலை தர வேண்டும், தந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்த முறை அதற்குரிய வழியில் தமிழகம் முழுவதும் நாங்கள் பெறுவோம். இந்த சமத்துவத்தை, சமூக நீதியை எடுத்து சொல்லுகிற இயக்கம்தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளவில்லை. அடுத்த முறைக்குள் புரிய வைப்போம், பெறுவோம் விடுமுறை. அலையலையாக அது தெரியுது.
போல வருகுதையா வானலாவ கூட்டம் அடனாரியரும் சேர்ந்தல்லவோ போடுதையா ஆட்டம் எட்டு திக்கும் எட்டு வைத்து வருகுதையா கூட்டம் நம்ம பட்டு கூட பாலமுகம் பார்க்க வரும் கூட்டம் ஆரவாரமாக வரும் அருமையான கூட்டம் இது ஆதிமானின் பேரை சொல்லு அன்பு கொடி கூட்டம் வருகுதையா ஐயா வருகுதையா ஊர்வலங்கள் அலையலையாக அத தெரியுதையா கொடியுடனே தலை தலையாக ஊர்வலம் இது அசந்தலான ஊர்வலம் நம்ம ஐயா பிறந்த நாளில் வரும் அழகழகு ஊர்வலம் இது முத்துக்குட ஊர்வலம் இது முட்டப்பதி ஊர்வலம் நம்ம மூலகுண்ட நாதனுக்கு மாசியில ஊர்வலம் மாசு இருக்கிற ஊர்வலம் இது மனுஷ குலத்தின் ஊர்வலம் நம்ம தெச்சனத்து நாயகனை தேடி வரும் ஊர்வலம் வருகுதையா ஐயா வருகுதையா ஊர்வலங்கள் அலையலையாக அத தெரியுதையா கொடியுடனே தலை தலையாக வெடி சத்தம் கேட்டு வானங்காத பொத்தும் அடையான குதிரை நடைய பார்த்து காத்து கைய தட்டும் சமரசங்கள் ஒண்ணு கூடி அவசரமாய் பேசும் அட நடந்து வரும் கூட்டத்துக்கு சாமரங்கள் வீசும் இந்த ஊர்வலத்தின் வழி எல்லாம் நீரு மோறு தருமோ அது அன்பு குடி மக்களுக்கு ஐயா பதி இனிமோ வருகுதையா ஐயா வருகுதையா ஊர்வலங்கள் அலையலையாக அத தெரியுதையா கொடியுடனே தலை தலையாக திருநவதானம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சாதாரணமாக உழைத்து பாத யாத்திரை மூலமாக பக்தர்கள் கிடைத்து இந்த மாபெரும் ஊர்வலத்தை உருவாக்கி இந்த ஊர்வலத்திற்கு முன் பின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு படைத்து 4 மாவட்டங்கள் கொடுங்க மகமண்டு கொடுக்கிறான் 4 மாவட்டங்களுக்கு விடுமுறை. இந்த ஆண்டு இன்னொரு மாவட்டத்திற்கு விடுமுறை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஏதோ அரசு தகவல் தொடர்பு இல்லாமல் விட்டுவிட்டது. நம்முடைய கோரிக்கைகள் 4 மாவட்டத்திற்கு முந்தைய அரசு அவர்கள் நாம் கேட்ட பொழுதெல்லாம் விடுமுறை இருந்தார்கள். அதுபோல
தமிழக அளவுக்கு வரையறுக்கப்பட்ட ஒருவர் இருந்தார்கள். கொஞ்சம் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டம் இன்று ஐயா அவதார தின எழுச்சியோடு இங்கே வந்து இந்த வாகனம் நிற்கிறதானால் சுசீந்திரத்தில் ஐயாவை சிறை வைத்து அரசன் அவருக்கு விஷம் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன குற்றம் ஐகுண்டர் செய்தார். அங்கிருந்த ஜாதிய கொடுமையின் காரணத்தினாலே கோச்சி நம்பூதிரி பெரிய குறவிட்டு பிறந்தீண்டா சாம்பரத்திற்கு சாகுரோ சாமி என்று அரசன் ஐயாவுக்கு விஷம் கொடுமை செய்தார். ஆனால் ஐயா அவனை மன்னித்தார். சுதந்திரம் போய்விட்டு ஐயா வருகிற பொழுது வெற்றியோடு விஷம் ஒன்று செய்யவில்லை, கடுவாய் புலி ஒன்று செய்யவில்லை, அவருக்கு எந்த நெருப்பு கூட அவரை தீண்டவில்லை. இதை வந்தவர் வட்டமிட்டு ஆடி இந்த ஊரில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்தில் நிச்சயிக்கப்பட்டு வாகன மகனியாகி யானை ஊரரசுக்கு நிறுத்தி பின்தங்கி செல்லக்கூடாது. மனிதர்கள் ஐயாவுடைய பிள்ளைகள் ஐயாவுடைய அகிலத்தை மேன்மைப்படுத்துவதற்காக அந்த ஊர்வலத்தை முறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்த நாள் தொட்டு இதில் 5 முறை சுத்தி விட்டு சொல்லுவேன். ஏன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுடுங்க, தமாசு இல்ல, நிறைவருக்கு நினைக்க தமாசு இல்லை, தமாசே கிடையாது. ஐயா செய்த ஒவ்வொன்றாக கொண்டு வந்து இந்த உலகிற்கு காட்டணும், நம்ம மக்களுக்கு நினைவு இருக்கணும். இதை வந்து ஐயா வெளியிட்டார். சான்றோருக்கு ஏற்ற வியாபம் வருகிறது என்று வெளியிட்டார். சுசீந்திரத்திலே அரசனுடைய ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்து விட்டு பகுதியாக திருவனந்தபுரத்தோடு நம்முடைய மக்கள் பல்லக்கு கட்டி கொண்டு வந்தார்கள். இந்த உலகிலே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மனிதன் தோல்வியிலே போடக்கூடாது, மேலாது அணியக்கூடாது, இடுப்பில் கட்டிக் கொள்ள வேண்டும் கொடுமையை தாண்டி வில்வண்டியில் கூட ராஜபாதையிலே செல்லக்கூடாது என்ற கொடுமையின் காலத்திலே பல்லக்கு பவனியை ஆரம்பித்து ஐயா சமூக விடுதலையை, சமூக நீதியை, சமத்துவத்தை சகோதரர் தந்த ஐயாவுக்கு விழாவாக இந்த விழாவிலே வருகிற காரணத்தினால் சுற்றுகிற போது நீங்கள் பெண்கள் குறவையிடுங்கள், ஐயாவுடைய மக்கள் ஐயா சிவ சிவ அரகரா சொல்லுங்கள். இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் வேளன் வர வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு ஐயாவை பிரார்த்தித்து வணங்கி வாழ்க வெல்க என்று சொல்லி 5 முறை வர வருகிறோம். ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா. ஐயா சிவ 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 ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 மெதுவா 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 அமைதி அமைதி எந்த போது அமைதி. ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா. அமைதி அமைதி. ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா. ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா. ஐயா சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா. ஐயா 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 சிவ 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 அரகரா அரகரா, சிவ 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 அரகரா அரகரா.
கவனமாக பார்த்துக் கொள்ளவும். நீங்கள் சிசிடிவி கேமரா வழியாக கண்காணிக்கப்படுகிறீர்கள். அருகில் ஏதேனும் நபர்கள் இருந்தால் உடனே குறைபான்மை தளர்வுபடுத்தவும்.
குழந்தைகள் மற்றும் பொருட்கள், செல்போன், சிறு குழந்தைகள், தேன்கள் போன்றவற்றை கவனமாக பார்த்துக் கொள்ளவும். நீங்கள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருகில் ஏதேனும் சந்தேகப்படியான நபர்கள் இருந்தால் RSI ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.